எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සුමේරි නාමයෙන් ඔබ සියලු දෙනාටම අපගේ ප්‍රේමණීය ආචාර්ය. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ස්වාමීන් වහන්සේ යහපත්, උන්වහන්සේගේ කරුණාව සදාකාලික. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு முக்கியமான பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். අද දවසේදී දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් අපි වැදගත් වූ කොටසක් මෙනෙහි කරන්නට යනවා. யூதாவினுடைய நிருபம் இல்லாவிட்டால் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் என்ற நிருபத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். යුද්ධයේ සාමාන්‍ය පත්‍රයේ කියනා වූ පොතෙන් අපි කොටසක් මෙනෙහි කරන්නට යනවා. இது வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துக்கு விசேஷத்திற்கு முன்பதாக இருக்கிற ஒரு சிறு புத்தகம். මේකේ එලිදරව් පොතට ඉස්සරහින් ඉදිරියේ තිබෙන කුඩා පොතක්. இந்த புத்தகத்திலே ஒரே ஒரு அதிகாரம் 25 வசனங்கள் அடங்கிய ஒரு சிறு புத்தகம். මේ පොත එකම එක පරිච්ඡේදයයි වචන 25කින් සමන්විත වූ පොතක්. இது ஒரு சிறு புத்தகமா இருக்கிறபடினால் அநேக வழியிலே இதை தவிர்த்து இதை நாங்கள் மிஸ் பண்ணி விட்டு வெளிப்படுத்தலுக்கு நாங்கள் போகிற வழக்கம் இருக்கலாம். මේක කුඩා පොතක්ව තිබෙන නිසා අපි බොහෝ අවස්ථාවන් වල මේක අතපසු කරලා මේක මග ඇරලා අපි එලිදරව් පොතට යනවා. ஆகிலும் இது ஒரு சிறு புத்தகமா இருந்தாலும் இதிலே மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. මේක කුඩා පොතක් නොමුත් වැදගත් වූ ගොඩාක් වැදගත් වූ පණිවිඩයක් මේකේ තියෙනවා. அந்த செய்தியை இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ඒ පණිවිඩය අද මෙනෙහි කරන්නට යනවා. கர்த்தர் எங்களோடு பேசும்படிக்காக அவரை நோக்கி பார்ப்போம். ස්වාමීන් වහන්සේ අපි සමග කතා කරන පිරිස උන්වහන්සේ දෙස බලමු. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். දෙනෙත් වසලා අපි යාඥා කරමු. பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, සුද්ධකම පිරුණා වූ යහපත් පියා. எங்களோடு நீர் இந்த காலை வேளையிலே நீர் பேசும். අප සමග මේ උදෑසන වෙලාවේ ඔබ වහන්සේ කතා කළ බැවින් உம்முடைய வார்த்தை தெளிவாய் கடந்து வருவதாக ඔබ වහන්සේගේ වචනය පැහැදිලි ලෙස ගතව இந்த யூதாவின் நிருபத்தை எழுதும்படிக்காக நீர் யூதாவை உந்தி தள்ளினீரே, அதனுடைய நோக்கத்தை இன்றைக்கு புரிந்து கொள்ள எமக்கு உதவி செய்யும். මේ යුත් පොත ලියන පිණිස ඔබ වහන්සේ යුත් පෙළඹීමක් ඇති කර නිසා ඔබ වහන්සේට ස්තුති කරනවා. அந்த ஏவுதலை எங்களுக்குள்ளே கொடுமாண்டவரே, ඒ පෙළඹීම අප තුල දුන්නේ எங்களோடு நீர் பேசும் අප ஆண்டவரே, සමග කතා කළ මැනව இடைப்படுவீராக සම්බන්ධ වුණ මැනව இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ஆமென், ஆமென், ஆமென். இந்த யூதாவினுடைய நிருபத்திற்கு நேராக எங்களுடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்வோம். මේ යුත්ගේ පොතට අපි බයිබලය හරව ගනිමු. நீங்கள் வீடியோ மூலமாகவோ இதை பார்த்து கொண்டு இருந்தாலும் யூதாவினுடைய புத்தகத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ඔබ වීඩියෝ එකක් මාර්ගයෙන් මේක බැලුවා නමුත් හරි ඔබගේ බයිබලය අතට අරගෙන ඔබ යුත් පොතට හරව ගන්න. இந்த யூதாவினுடைய புத்தகம் மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம். මේ පොත ගොඩාක් වැදගත් වූ පොතක්. ஆகிலும் அநேக செய்திகளை இவற்றில் இந்த புத்தகத்திலிருந்து நாம் கேட்பதில்லை. එමණි බොහෝ ආකාරයෙන් අපි පණිවිඩ මේ පොතෙන් අපි අහන්නේ නැහැ. அநேகர் இதை குறித்து பிரசங்கம் பண்ணுவதும் இல்லை. බොහෝ අය මේකෙන් අරගෙන දේශනා කරන්නේත් නැහැ. ஆகிலும் இதிலே மிக ஒரு முக்கியமான செய்தி இருப்பதை நான் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். නමුත් මේකේ වැදගත් වූ පණිවිඩයක් තියෙනවා දැකලා මම විශ්මිත වුණා. இந்த யூதா என்பவர் முதலாவது யார் என்று பார்க்க මේ போகிறோம். යුත් කියන්නේ කවුද කියලා බලමුව බලන්නට යනවා. இந்த யூதா මේ යුත් இவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சகோதரன். මෙයා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සහෝදරයෙක්. இவரை யூதாஸ் என்று தான் அழைத்தார்கள். මෙයාට ආමන්ත්‍රණය කළේ යුදාස් කියලා. ஆனாலும் யூதாஸ் காரியோத்து என்ற ஒரு துஷ்டன் இருந்தபடியால் නමුත් යුදාස් කාරියෝත් කියනා වූ දුෂ්ට මිනිසෙක් සිටපු නිසා இவருடைய பெயரை யூதா என்றே எழுத்தாளர்கள் அவர்கள் அழைக்க ஆரம்பித்தார்கள். මෙයාගේ නම යුත් කියලා කතුරුවරුන් ආමන්ත්‍රණය ஆகவே இந்த කළා. புத்தகம் யூதாவினுடைய புத்தகம் என்று ඒ அழைக்கப்படுகிறது. නිසා මේ පොත යුත්ගේ සාමාන්‍ය පත්‍රය කියලා ආමන්ත්‍රණය இயேசு කළා. இந்த பூமியிலே ஒரு மனிதனாய் நடந்த நாட்களிலே යේසුස් වහන්සේ මේ පොළවේ මිනිසෙක් හැටියට සැරිසරුවා වූ කාලේ அவருக்கு இன்னும் சகோதரிகளும் இருந்ததாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. උන්වහන්සේට තවත් සහෝදර සහෝදරියන් සිටියා කියලා බයිබලයේ පැහැදිලි ලෙස සඳහන් වෙනවා. மத்தேயுவினுடைய சுவிசேஷம் 13வது அதிகாரம் මතෙව් සුභාරංචියේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 55வது வசனத்திலே 55 වෙනි වගන්තියේ இயேசுவுக்கு பின்பதாக යේසුස් වහන්සේට පසුව யாக்கோபு, යාකෝබ්, யோசே, යෝසෙෆ්, சீமோன், සීමෝන් யூதா සහ යුදා என்பவர்கள் இவருக்கு சகோதரனாய் இருந்தார்கள். මේ මොහුගේ සහෝදරයන් නොවේද මොවුන්. அதே போல 56வது வசனத்திலே சகோதரிகளும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ඒ වගේම 56 වෙනි වගන්තියේ සඳහන් වෙනවා උන්වහන්සේට සහෝදරියරුත් සිටියා කියලා. ஆகவே இந்த இயேசுவினுடைய சகோதரனாய் இருந்த இல்லாவிட்டால் கிறிஸ்டியன் என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் இயேசுவினுடைய தாய் மூலமாக பிறந்த ஒரு சகோதரன் என்று இந்த யூதாவை நம்ம சொல்லலாம். යේසුස් වහන්සේගේ සහෝදරයෙක් ඒ වගේම නෑදෑ කෙනෙක් කියලා කියන්න පුළුවන් අපිට. இந்த யூதா මේ යුත් ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே ஒரு மனிதனாய் இருந்து தன்னுடைய குடும்பத்தோடு இருந்த நாட்களிலே දෙවියෝ ස්වාමීන් වහන්සේ තමන්ගේ පවුල සමග සිටියා වූ
කාලය තුල මනුෂ්‍යාකාරයෙන් සිටියා වූ කාල සීමාව. இயேசுவினுடைய சகோதரர்கள் இயேசுவை இரட்சகராகவோ தேவனாகவோ கர்த்தராகவோ பார்க்க அவர்கள் தவறிவிட்டார்கள். යේසුස් වහන්සේගේ සහෝදරයන් නෑදෑයන් උන්වහන්සේව දෙවියන් වහන්සේ හැටියට ගැලවුම් කරු ලෙස බලන්නට ඒගොල්ලන් අතපසු කළා. அவர்கள் அவரை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை என்று யோவான் 7:5 வாசிக்கிறோம். යෝහන් 7:5 කියවනවා උන්වහන්සේව ඒගොල්ලන් විශ්වාස කරේ නෑ, ඇදහුවේ නෑ කියලා. ஆகிலும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் பின்பதாக නමුත් යේසුස් වහන්සේගේ මලවුන්ගෙන් නැගිටීමට පස්සේදී இயேசுவினுடைய சகோதரனாகிய யாக்கோபு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். යේසුස් වහන්සේගේ සහෝදරයෙක් වෙන්නා වූ යාකෝබ් යේසුස් වහන්සේගේ அவர் ஒரு அப்போஸ்தலனாகவும் එයා ප්‍රේරිතයෙක් ලෙස இஸ்ரவேல் இல்லாவிட்டால் எருசலேமினுடைய அந்த ஆரம்ப ஆதி சபையினுடைய ஒரு போதகராக பாஸ்டராகவும் அவர் கடமையாற்றினார். එරුසලමේ ප්‍රථම සභාවල් වල පාලකවරයෙක් ලෙස ඔහු සේවය කළා. அவருடைய இளமை சகோதரன் தான் இந்த யூதா. එයාගේ බාල සහෝදරයා තමයි මේ யூத். ஆகவே இதுவும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. ඒ නිසා මේකත් අපිට එක බලාපොරොත්තු அநேக நேரங்களில் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்தார் பல வருடம் எங்களோடு இருப்பார்கள். ஆனாலும் ஒன்று நிச்சயம், கர்த்தர் அவர்களை ஏற்றவர்களை தொட்டு அவர்களை ரட்சிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ඔහු ආකාරයෙන් අපගේ පවුලේ අපගේ සහෝදරයන් දරුවන් අපි සමග ඉඳීවි. නමුත් යුතු වෙලාවදී ස්වාමීන් වහන්සේ ස්පර්ශ කළ ඒගොල්ලන් ගලවන්න බලවත්. இந்த யூதாவினுடைய புத்தகத்தின் முதல் வசனத்துக்கு நேராக நாங்கள் போவோம். මේ යුත් පොතේ පළවෙනි වචනයට අපි ගත වෙනවා. இவர் யாருக்கு எழுதுகிறார் என்று நாங்கள் பார்க்க මෙයා போகிறோம். කාටද ලියන්නේ කියලා අපි බලන්නට அது மட்டுமில்லை, இது ஏன் அவர் எழுதினார் என்பதை நாங்கள் கொஞ்சம் அவதானிக்க ඒ போகிறோம். පමණක් නෙවෙයි ඇයි මේක ඔහු ලිව්වේ කියලාත් අපි අවධානය යොමු முதல் කරමු. வசனம், පළවෙනි වගන්තිය. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும், යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දාසයෙක්ද இதை தமிழ் மொழியிலே ஊழியக்காரன் என்று போடப்பட்டிருக்கிறது. මේක සිංහල භාෂාවෙන් දාසයෙක් කියලා දාලා තිබෙනවා. ஆங்கிலம் இதை ஆங்கில வேதாகமத்திலே வாசிக்கும் போது bond servant, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமை என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ වහල් මෙහෙකරුවෙක් කියලා තමන් හඳුන්වනවා. அவர் தன்னை இயேசுவினுடைய, நான் தான் இயேசுவின் சகோதரன் என்று மெச்சிக்கொள்ளவில்லை. මම යේසුස් වහන්සේගේ සහෝදරයා කියලා උසස් ලෙස කතා කළේ නෑ. அவர் சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவின் அடிமை. මම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දාසයෙක්. காரணம் என்ன? හේතුව அவருக்கு ஒன்று தெரிந்தது, එකක් ඔහු இயேசு දැනගත්තා. மாம்சத்தின்படி என்னுடைய சகோதரன் அல்ல, යේසුස් වහන්සේ මාංශාකාරයෙන් මගේ සහෝදරයා නෙවෙයි. அவர் உண்மைக்கும் அவர்தான் கர்த்தர், සැබෑවටම උන්වහන්සේ තමයි ස්වාමීන් වහන්සේ. அவர்தான் கிறிஸ்து. උන්වහන්සේ තමයි ක්‍රිස්තුස් ஆகவே தான் වහන්සේ. சொல்லுகிறார், அவருடைய அடிமை நான். එම නිසා තමයි කියන්නේ උන්වහන්සේගේ දාසයෙක්. அத்தோடு ඒ සමගම அவர் தொடர்ந்து எழுதுகிறார், ඊටම ලියනවා நான் அவர் யாக்கோபினுடைய சகோதரனாய் இருக்கிற யூதா, நான் இதை எழுதுகிறேன். යාකෝබ්ගේ සහෝදරයා වූ යූදා යුත් මම මේක ලියමි. ஆகவே யாக்கோபு, நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசினேன், அந்த யாக்கோபினுடைய சகோதரன், யாக்கோபு நிருபத்தை எழுதின அந்த யாக்கோபினுடைய சகோதரன் தான் இந்த யூதா. මේ යාකෝබ් පොත ලිව්වා වූ ඒ යාකෝබ්ගේ සහෝදරයා තමයි මේ යූද. ஆகவே இந்த புத்தகத்தை அவர் திடீரென்று எழுதுவதற்கு அவருக்கு வந்த காரியம் என்ன? මේ පොත ශනිකව ලියන්නට ඔහුට ආවා වූ කාරණාව කුමක්ද? அதை நாங்கள் பார்த்துவிட்டு மறுபடியும் முதல் வசனத்துக்கு வரப்போகிறோம். ඒක අපි බලලා ඉවරලා නැවත වාරයක් පළවෙනි වගන්තියට එන්න යනවා. நாங்கள் மூன்றாவது வசனத்திலே கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், තුන්වෙනි වචනේ අවසාන කොටසේ අපි බලනවා உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆகவே தான் அவர் எழுதுகிறார். ලියා එවීමට මට ඕනෑ විය. එම නිසා මම මේක ලියා එවනවා. அதாவது அவருக்குள்ள ஒரு உந்துதல் வந்தது, இதை நான் எழுத வேண்டும். ඔහු තුළ එක පෙරමීමක් ආව මම මේක ලියන්නට අවශ්‍යයි. ஆகவே எல்லா வேத வார்த்தைகளும் தேவனுடைய ஆவியானவரால் உந்தி எழுதப்பட்டவைகளே. එම නිසා දෙවියන් වහන්සේගේ සියලුම වචන දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ විසින් පොළඹවන ලැබ ලියවුවා වචන. ஆகிலும் இது விசேஷமாய் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு එම புத்தகம். නිසා මේක විශේෂයෙන් බලපෑමක් ඇති කරලා ලිව්වා වූ පොතක්. ஆகவே இதை கட்டாயமாய் படிப்பது முக்கியம். එම නිසා මේක අනිවාර්යෙන් අපි ඉගෙන ගැනීම වැදගත්. அவரை ஏன் ஆண்டவர் ஏவினார்? ඇයි දෙවියන් වහන්සේ යාට පෙළඹුණේ? அதைத்தான் இந்த புத்தகத்திலே பார்க்க போகிறோம். ඒක තමයි මේ පොතේ අපි බලන්නේ. இப்பொழுது இந்த புத்தகத்தை யாருக்கு எழுதினார் என்பதை பார்க்க போகிறோம். දැන් මේ පොත කාටද ලිව්වේ කියලා බලන්න. மறுபடியும் முதல் வசனத்துக்கு வர போகிறோம். නැවතත් පළවෙනි වගන්තියට එනවා. நடுப்பகுதியிலிருந்து, මැද භාගයේද பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். පිය වූ දෙවියන් වහන්සේ තුල ප්‍රිය වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා ආරක්ෂා කරනු ලබන්නා වූ කැඳවනු ලැබුවාට ලියා එවන වගනම්. ஆகவே மூன்று காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. මේ ස්ථානයේ කරුණු තුනක් සඳහන් වෙනවා. அதாவது தேவன் யாரை அழைத்தாரோ அவர்களுக்கு நான் எழுதுகிறேன். දෙවියන් වහන්සේ කවුරුන් කැඳවනු ලැබුවාද ඔවුන්ට මම ලියමි. இயேசு கிறிஸ்து யாரை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர்களுக்கு நான் எழுதுகிறேன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ
වහන්සේ කවුරුන් ආරක්ෂා කරගන්නවද ඔවුන්ටම ලියමි. பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன். සුද්ධවන්තයන්ට ලියමි. பரிசுத்தவான்கள் என்றால் என்ன? සුද්ධවන්තයන් வேறு பிரிக்கப்பட்டவர்கள். වෙන් කරනු ලැබුවා වූ අය. இவர்கள் கிறிஸ்தவர்கள், මේගොල්ලන් කිතුණුවා. தேவனுடைய ஜனங்கள். දෙවියන් වහන්සේගේ அப்ப அந்த ජනතාව. தேவனுடைய ஜனங்களுக்கு தான் இந்த கடிதத்தை ඒ எழுதுகிறார். නිසා දෙවියන් වහන්සේගේ ජනතාවට තමයි මේ ලිපිය இதை ලියන්නේ. ஒரு சுவிசேஷ கடிதமாக புதியவர்களுக்கு எழுதவில்லை. මේක සුභාරංචි ලිපියක් ලෙස අලුත් අයට ලිව්වේ නැහැ. ஆகவே இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். එම නිසා මේක දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට මේ ලිපිය இந்த ලියනවා. புத்தகத்தை මේ පොත அவர் ஆரம்பிக்கும் போது, ඔව් පටන් ගන්න அவர் විට முடிக்கும் போது, ඔව් අවසාන වෙත් කරන විට அதாவது ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது පටන් ගන්න විටත් අවසාන කරන විට கிறிஸ்தவர்களாகிய அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை அவர் கொடுக்கிறார். රිතුරුවන් වෙන්නා වූ කැඳවනු ලැබුවා වූ දරුවන්ට දෙවියන් වහන්සේ යම් බලාපොරොත්තුවක් දෙනවා. அது உங்களுக்கு எனக்கும் ஒரு பலனாய் இருக்கிறது. ඒක ඔබටත් මටත් යම් බලයක් තිබෙනවා. நாங்கள் இங்கே முதல் வசனத்தில் என்ன வாசித்தோம்? අපි මේ පළවෙනි වචනේ කුමක්ද அவர் எங்களை කියන්නේ? அழைத்திருக்கிறார். උන්වහන්සේ අපිව කැඳවලා எங்களை තිබෙනවා. பரிசுத்தப்படுத்திக் අපිව கொண்டிருக்கிறார். පවිත්‍ර කරලා තිබෙනවා. எங்களை காக்கிறார். අපිව ආරක්ෂා இப்பொழுது කරනවා. 24 வசனத்தை பாருங்கள். දැන් 24 වෙනි වගන්තිය බලන්න. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ඉතින් නුඹලා නොපැකිලෙන ලෙස ආරක්ෂා කරන්නට මහත් ප්‍රීතියෙන් යුක්තව උන්වහන්සේගේ තේජස ඉදිරියෙහි කැලල් රහිතව තබන්නටත් සමර්ථ වූ අපගේ ගැලවුම්කාර වූ එකම දෙවියන් වහන්සේට අපගේ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරන කොටගෙන இந்த இடத்துல நாங்கள் என்ன பார்க்கிறோம்? මේ ස්ථානයේ අපි කුමක්ද බලන්නේ? ஆண்டவர் எங்களை வலுவாமல் அவர் காத்துக் கொள்வார். උන්වහන්සේ අපි නොපැකිලෙන ලෙස උන්වහන්සේ அவர் ආරක්ෂා எங்களை அழைத்தவர் மட்டுமல்ல, උන්වහන්සේ අපිව කැඳවුවා எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, පවිත්‍ර කරනවා පමණක් அவர் கடைசி பரியந்தம் வலுவாமல் விழுந்து போகாமல் எங்களை காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். උන්වහන්සේ අවසානයේ දක්වා අපි වැටී නොයන පිණිස නොපැකිලෙන ලෙස උන්වහන්සේ අපිව ආරක්ෂා කරන්නට சில බලවත්. தேவ பிள்ளைகள் இப்படி கேட்பார்கள். සමහර දේව දරුවන් මේ වගේ අය. அநேகர் எங்களை சுற்றிலும் விழுந்து கொண்டிருக்கிறார்களே, කොහොමයි අපි අවට වැටෙමින් ඉන්නවා. கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க முடியுமோ? අවසානයේ දක්වා දුවල අවසන් කරන්න நாங்கள் விழுந்து விடுவோமோ? අපි වැටී அந்த යයිද? கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ඇයිනා ස්වාමීන් වහන්සේ මේ ස්ථානයේ පොරොන්දුවක්. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, උන්වහන්සේගේ වචනය அவர் කියනවා. எங்களை காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவர். උන්වහන්සේ අපිව ආරක්ෂා කරගන්නට බලවත්. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஓட வேண்டும். ඒ බලාපොරොත්තුව සමග අපි දුවන්නට ஆகவே අවශ්‍යයි. யூதா එම නිසා යුත් இந்த புத்தகத்தின் ஆரம்ப வசனத்தையும் கடைசி வசனங்களிலும் அவர் ஒரு நம்பிக்கையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். මේ පොතේ පටන් ගන්නා වූ වචනය තුලත් අවසාන වචනවලත් බලාපොරොත්තුවක් ඇදහිලා දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට දෙනවා. ஆகிலும் அந்த ரெண்டு வசனங்களுக்கு இடைப்பட்ட வசனங்கள், නමුත් ඒ වචන දෙකට අතර මැදව තිබෙනා වූ වචන நடுவிலே இருக்கிற வசனங்கள் මැද භාගයේ තිබෙනා වූ වචන எங்களை கொஞ்சம் நடுங்க வைக்கிற வசனங்கள், අපිව ටිකක් වෙවුලන්න තබන්නා වූ எங்களை වචන. பயப்படுத்துகிற வசனங்கள். අපිව ටිකක් බය කරන්නා වූ நாங்கள் වචන. அவற்றுக்குள்ளே கடந்து செல்ல අපි போகிறோம். මේ දේවල් තුලට යන්න இந்த යනවා. செய்திக்கு நான் ஒரு தலைப்பை கொடுப்பேன் என்றால், මේ පණිවිඩයට මම එක මාතෘකාවක් දෙනවා නම් விசுவாச துரோகம் இல்லாவிட்டால் விசுவாசத்தை விட்டு வழி விலகி வருவது, ඇදහිල්ලෙන් වැටී යෑම. விசுவாசத்திலிருந்து நாம் பின்மாற்றம் அடைவது, ඇදහිල්ලෙන් අපි පසුවට වීම. விசுவாச துரோகம். ඇදහිල්ලෙන් වැටී යෑම. இந்த விசுவாச துரோகத்தை குறித்து நாங்கள் கொஞ்சம் கவனிக்க போகிறோம். මේ ඇදහිල්ලෙන් වැටී යාම ගැන අපි ටිකක් බලන්නට යනවා. இப்பொழுது மூன்றாம் வசனத்தை நாங்கள் දැන් வாசிப்போம். තුන්වෙනි වචනේ අපි කියවමු. பிரியமானவர்களே, ප්‍රේමවන්තයනි, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், අපේ පොදු ගැලවීම ගැන නුඹලාට ලියා එවන්නට මුළු උත්සාහය දරන විට அதாவது தான் இந்த யூதா சொல்லுகிறார், நான் பொதுவான ரட்சிப்பை குறித்து தான் எழுத யோசித்தேன். පොදු ගැලවීම ගැන තමයි මම ලියන්නට කල්පනා කළේ. ஆனால் அந்த நேரத்தில் வேற ஏதோ நான் அதை அல்ல இதை எழுத வேண்டும் என்று உந்தி தள்ளப்படுகிறேன். නමුත් ඒ වෙලාවේදී මේක නෙමෙයි මේක තමයි ලියන්න ඕනේ කියලා කියන්නාව බලපෑම. இந்த பொது ரட்சிப்பு என்ன? මේ පොදු ගැලවීම කුමක්ද? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். සියලු දෙනාම ගැලවීම ලබන්න ඕනේ කියලා කියන එක දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත. ஆனாலும் இருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? මුක්ති වෙන්නව රහස කුමක්ද? எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். සියලු දෙනාම ගැලවීම ලබන්නේ නැහැ. கர்த்தர் எங்களை ரட்சித்திருப்பார் என்றால் அது அவருடைய கிருபை. ස්වාමීන් වහන්සේ අපව ගැලවුවා නම් ඒක උන්වහන්සේගේ කරුණ. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். සියලු දෙනාම ගැලවීම ලබන්න ඕනේ කියලා කියන. ஆனாலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். නමුත් සියලු දෙනා ගැලවීම ලබලා නැතුව நான் ஒரு சகோதரனை ஒரு
முறை சந்திப்பதற்காக கடந்து சென்றேன். එක සහෝදරයෙක්ව මුණ ගැහෙන්නට මම එක අවස්ථාවක ගියා. அவருடைய வீட்டிலே போய் நான் பேசிக் கொண்டிருந்த போது එයාගේ නිවසේට ගිහිල්ලා මම කතා කරමින් සිටි විට அவருடைய குடும்பத்தார் இருந்தார்கள். එයාගේ පවුලේ අය සිටියා. அவர் உடனே தன்னுடைய ஆல்பம் எல்லாம் எடுத்து எனக்கு அவருடைய பழைய வாழ்க்கையெல்லாம் காட்ட ஆரம்பித்தார். එයා ආයෙම එයාගේ පරණ ඇල්බම් මෙහෙම අරගෙන එයාගේ පරණ ජීවිතය මට පෙන්නනවා. அவருடைய ஆல்பத்தை நான் பார்த்தபோது එයාගේ ඇල්බම් එක මම බැලුව විට அவர் பல குடிகாரர்களோடும் பல பாவமான சூழ்நிலைகள் இருக்கிற போட்டோஸ் எல்லாம் காட்டுகிறார். එයා බොහෝ බේබදු අය සමග බොහෝ පාපේ වාතාවරණයේ තිබෙන්නා වූ අවස්ථාවන් වල එයා ජීවත් වුණ එක පෙන්නනවා. அவர் மிக மகிழ்ச்சியாக அவற்றை எனக்கு காட்டினார். එයා ගොඩාක් ප්‍රීතිදායකව මේ දේවල් මට පෙන්නනවා. ஒவ்வொன்றாக விளக்கப்படுத்த ஆரம்பித்தார். ඒකෙන් එකට පැහැදිලි කරන්න நான் இப்படித்தான் குடிப்பேன், මම මෙහෙම තමයි ගොන්නේ. இப்படித்தான் போதை மருந்துகளை நான் விற்பேன், මම මෙහෙම තමයි මත්ද්‍රව්‍ය இப்படித்தான் විකුණන්නේ. நான் அந்த பெண்களோடு இவர்களோடு இப்படியெல்லாம் வாழ்ந்தேன் என்று ஒன்றொன்றாக கொட்டி கொண்டு போனார். ඒ කාන්තාවන් සමග මේගොල්ලන් සමග මම මෙහෙම තමයි ජීවත් වුණේ කියලා එකින් එක කියන්න மிக පටන් ගත්තා. சந்தோஷமா அதை சொல்லிக் கொண்டிருந்தார். ගොඩක් සතුටෙන් ප්‍රීතියෙන් එක කිව්වා. எனக்கு இது கஷ்டமா இருந்தது. මට මේක අමාරුයි. என்றால் நானும் ஒரு பாவியா இருந்து நான் மரித்தவனா இருந்துதான் கர்த்தரை ரட்சித்தார். එයිනම් මමත් එක පව්කාරයෙක්ව සිට මරණව කෙනෙක්ව ඉඳලා තමයි ස්වාමීන් වහන්සේ මාව ஆனால் என்னுடைய பாவங்களை நினைக்கும் போது எனக்கு வேதனையா இருக்கிறது. නමුත් ඒ පාපයන් මට අහන විට මට වේදනාවක්. நான் அதை நினைக்கும் போது எனக்கு வேதனையா இருக்கிறது. මම ඒක සිතන විට මට වේදනාවක්. ஐயோ நான் இப்படியெல்லாம் நான் செய்தேனே, අයියෝ මම මේ වැනි ආකාරයෙන් என்னை කළානේ. போல ஒரு பாவியை ரட்சித்தாரே. මං වගේ එක පව්කාරයෙක් උනාසේ ගැලෙව්වානේ. ஆனால் இந்த மனிதனோ மிக சந்தோஷமாக அவற்றை சொல்லிக் கொண்டிருந்தார். නමුත් මේ මිනිසයා ගොඩාක් සතුටින් ප්‍රීතියෙන් ඒ දේවල් කියා. அப்பொழுது நான் உடனே அவரிடம் கேட்டேன், එවිට මං එවලෙම ඇහුවා යාගේ. அங்கிள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எப்படி? අංකල් ඔයා ගැලවීම ලැබුවේ කොහොමද? எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள்? කොයි වෙලාවෙද ඔබ ගැලවීම அப்பொழுது ලැබුවේ? அவர் சொன்னார், එවිට එයා நான் කිව්වා வேறொரு பாரம்பரிய சபையில இருந்தேன், මම වෙන පාරම්පරික සභාවක සිටියා. இப்பொழுது நான் வேறொரு ஆவிக்குரிய சபைக்கு வந்து விட்டேன். දැන් මම වෙන ආත්මික සභාවකට நான் ආවා. சொன்னேன், அது இருக்கட்டும் அங்கிள், කිව්වා ඒක තිබිච්ච உங்களுடைய දෙයක්. ரட்சிப்பு எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? ඔබගේ ගැලවීම කොහොමද? ඔබ කොහොමද ගැලවීම நான் இதை ලැබුවේ? பலமுறை கேட்டேன். මම මේක බොහෝ අවස්ථාවන් වල ஆனால் அவர் அதற்கு කිව්වා. பதில் சொல்லவில்லை. නමුත් එයාට ඒකට පිළිතුරු දෙන්න பல බැරි වුණා. கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படாது இருக்கிறார்கள். බොහෝ කිතුරුවන් ගැලවීම නොලබයි. பல ஊழியர்கள் கூட ரட்சிக்கப்படவில்லை என்று நான் சொல்லுவேன். බොහෝ සේවකයන් පවා ගැලවීම ලැබුවේ නැහැ කියලා நாங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினால் நாம் கிறிஸ்தவர் ஆகுவதில்லை. අපි එක කිතුරු පවුලක බිහිවීම නිසා කිතුරුවෙක් நாம் ஒரு වෙන්නේ. கிறிஸ்தவ பெயர் ஜான் பீட்டர் என்று பெயர் வைப்பதினால் ரட்சிக்கப்படுவதில்லை. එක කිතුරු නමක් තබාගත්තු පළියට ජෝන් පීටර් කියනවා නමක් තිබුණු පළියට මා කිතුරුවෙක් වෙන්නේ. ஒரு மனிதனை கர்த்தர் தொடும்போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். එක මිනිහෙක් ස්වාමීන් වහන්සේ ස්පර්ශ කරන විට ඔහුව ගැලවීම. அவன் ரட்சிக்கப்பட்டால் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. ඔහු ගැලවීම ලබලා එයාගේ ජීවිතය වෙනස් වෙනවා. அவருடைய வாழ்க்கையிலே தென்படுகிறது. එයාගේ ජීවිතයේ යම් බලපෑමක් ඇති அது වෙනවා. பார்க்கக்கூடியதா இருக்கிறது. බලන්න පුළුවන් වෙනවා. மற்றவர்கள் அந்த கனியை பார்ப்பார்கள். අනිත් අය ඒ ඵල දකීවි. நான் அதை குறித்து அதிகம் பேசவில்லை. මම ඒ ගැන වැඩියෙන් කතා කරන්නේ. இப்படியாக நான் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத யோசித்தேன் என்று யூதா சொல்லுகிறார். මෙවැනි ආකාරයෙන් පොදු ගැලවීම ගැන ලියන්න කල්පනා කළා කියලා යූදා කියනවා. ஆகிலும் தொடர்ந்து மூன்றாம் வசனம், ඒ නිසා දිගටම තුන්වෙනි වචනය இப்படி நான் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. එකවරක්ම ශුද්ධවන්තයන්ට බාර දුන්න ඇදහිල්ල උදෙසා උනන්දු ආකාරයෙන් පොරාල්ලන ලෙස අවවාද කරමින් නුඹලාට ලියා එවන්න මට ඕනෑ විය. அவர் என்ன சொல்லுகிறார்? මොනවද කියන්නේ? ஒரு விசை එකවරක් உங்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ශුද්ධවන්තයන්ට බාර දෙන ලද්දා වූ விசுவாசத்தை குறித்து தான் நான் பேச போகிறேன். ඇදහිල්ල ගැන තමයි මම කතා இந்த කරන්නේ. விசுவாசம் என்றால் මේ ඇදහිල්ල කියන්නේ இங்கே அவர் எழுதுகிற விசுவாசம் මෙතන ඔහු ලියන්නා මේ ඇදහිල්ල நாங்கள் கடவுளை நம்புகிற அந்த விசுவாசம் அல்ல. අපි දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්නා වූ ඒ ඇදහිල්ල නෙවෙයි. அதாவது சொல்வார்களே விசுவாச சபைகளிலே சொல்வார்கள் விசுவாச அறிக்கை என்று சொல்வார்கள். அதாவது நாங்கள் எந்தெந்த வசனங்களை உபதேசங்களை விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். සභාවල ප්‍රකාශ කරනවා ඇදහිල්ලේ ප්‍රකාශ කිරීම. එක එක වචන උනා ඔවුන් ඇදහිල්ලෙන් ප්‍රකාශ කරනවා. அதாவது இந்த உபதேசத்தை நாங்கள் நம்புகிறோம். இந்த உபதேசத்தை මේක අපි විශ්වාස කරනවා. இதுதான் நாங்கள் எங்களுடைய சபையிலே நம்புகிற உபதேசம். මේක තමයි අපගේ සභාව තුල විශ්වාස කරන්නා වූ ඉගැන්වීම. அதுதான் அந்த விசுவாசத்தை தான் இங்கே அவர் பேசுகிறார். මේ ඇදහිල්ල ගැන මේ විශ්වාසය මේ ඉගැන්වීම ගැන තමයි කතා කරන්නේ. ஒருவரை உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம், එකවරක් ඔබට බාර දෙන ලද්දා වූ ඇදහිල්ල. அதுதான் இந்த முழு வேதாகமம். ඒක තමයි මුළු බයිබලය. அதற்கு பின்பு வேறு வெளிப்பாடு
வெளிப்படுத்தல் கிடைக்காது. ඒකට පස්සේ වෙන එළිදරව්වීම් ලැබෙන්නේ නැහැ. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். එකවරක් බාර කරන ලද්දා වූ ඇදහිල්ල. இன்றைக்கு சிலர் பரலோகம் போய் புதிய வெளிப்பாடுகள் எடுத்து வருகிறார்கள். இது வேதத்துக்கு புறனானது. අදත් සමහර අය ස්වර්ග රාජ්‍යයට ගිහලා අලුත් එළිදරව්වීම් අරගෙන එනවා. මේක දේව වචනයට ඔපෙන් තිබෙන්නා වූ இந்த வெளிப்பாடுகளுக்கு பிறகு இந்த வசனங்களுக்கு பிறகு ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்கு பின்பு ஒரு வெளிப்படுத்தல் இல்லை. මේ වචනවලට පස්සේදී මේ බාර දෙන ලද්දා වූ මේ ඇදහිල්ල මේ අතර වචනවලට පස්සේදී කැප කරනු ලැබුවා වූ බාර දෙන්න ලැබුවා වූ කිසිම එළිදරව්වීමක් නැහැ. வெளிப்படுத்தல் இன்றைக்கு பலர் வெளிப்படுத்தல் என்று சொல்லுகிறார்கள். අද බොහෝ අය එළිදරව්වීම් කියනවා. யெகோவா சாட்சிகளா இருக்கலாம். යெகෝවා සාක්ෂිකාරයන් அவர்கள் புதிய புத்தகத்தை சொல்லுகிறார்கள். அது தேவனுடைய வெளிப்பாடு என்று. ඒක ඒගොල්ලන් අලුත් පොතක් අරගෙන ගියේ ඒක දෙවියන් වහන්සේගේ එළිදරව්වීම. மோமனிசம் என்று சொல்வார்கள். மோமன்ஸ் அவர்களுக்கு ஒரு புதிய வெளிப்பாடு இருக்கிறது என்று சொல்வார்கள். මොමන්ට්ස් කියලා කියන ඒගොල්ලන්ට අලුත් එළිදරව්වීමක් තිබෙනවා. அப்படி இருக்க முடியாது. එහෙම තියෙන්න බෑ. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். එක මොහොතක් එකවරක් බාර දෙන ලද්දා වූ ඒ ඇදහිල්ල. இது இத்தோடு இந்த பைபிளோடு எல்லாம் முடிந்தது. මේ සමග මේ බයිබලයේ සමග සියල්ලම ஆகவே අවසන්. அந்த விசுவாசத்தை குறித்து ඒ නිසා ඒ ඇදහිල්ල ගැන நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ඔබ ධෛර්යමත්ව පුරාලන්නට ඕනේ කියලා මම ඔබලට අවවාද நான் කරනවා. இப்பொழுது ஆழத்துக்குள்ள உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். දැන් තමයි මම ඔබ ගැඹුරට ගෙනියන්න நாங்கள் அதிகமாய் படிக்காத ஒரு புத்தகம், சற்று கவனமாய் இதை கேளுங்கள். වැඩියෙන් අපි ඉගෙන ගන්න නැති පොතක් ටිකක් අවධානය යොමු කරලා බලන්න. இது என்ன போராடுவது? මොකද්ද මේ පොරැල්ලේ? இந்த சத்தியங்களுக்காக, சத்திய வசனங்களுக்காக நாம் போராட வேண்டும். මේ සත්‍යතාවයේ වචන උදෙසා මම පොරබදන්නට ඕනේ. இதற்காக நாம் போராட வேண்டும். මේ උදෙසා අපි පොරාලන්නට ඕනේ. அதைத்தான் இந்த அவர் எழுதுகிறார். ඒක තමයි ඔහු நான் ලියන්නේ. ஒரு சின்ன ஒரு கேள்வியை கேட்கட்டும். කුඩා එක ප්‍රශ්නයක් මම අහන්නම්. நாங்கள் இந்த உலகத்தில் எதுக்காகவெல்லாம் உயிரை கொடுக்கிறோம்? අපි මේ ලෝකයේ කුමන දේවල් වලට අපි පණ දෙනවද? மனைவிக்காக, භාර්යාව වෙනුවෙන්, ஒரு காதலனுக்காக, காதலிக்காக කවුරු හරි ආදරවන්තයෙක් ආදරවන්තියක් වෙනුවෙන් உயிரை கொடுக்கிறார்கள். අපි පණ දෙනවා. ஆனாலும் இந்த சத்திய வசனத்துக்காக யாராவது உயிரை கொடுப்பார்களா? නමුත් මේ සත්‍යතාවයේ වචනය උදෙසා කවුරු හරි පණ දෙනවද? அதைத்தான் இங்கே அவர் சொல்லுகிறார். ඒක තමයි ඔහු මේ තිස්සානේ කියන්නේ. உயிரை கொடுக்கும் அளவுக்கு இந்த சத்தியம், இந்த விசுவாசம் மிகவும் முக்கியமானது. පණ දෙන තරමට මේ සත්‍යතාවය මේ ඇදහිල්ල වඩා වැදගත් වෙනවා. 1555வது ஆண்டிலே 1555 වෙනි වසරේ நாங்கள் இங்கிலாந்து தேசத்திலே අපි එංගලන්ත දේශයේ அங்கே ஒரு மகாராணி இருந்தால், அவருடைய பேர் மேரி. ඒ මහරජන හිටියාගේ නම මේරි. அவள் ஒரு கத்தோலிக்க பெண்ணா இருந்தால், ඒ කතෝලික කාන්තාවක සිටියා. அவர்கள் நம்பினது என்னவென்றால், එයා විශ්වාස කළේ මොනවද දන්නවද? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கம்யூனியன் ராப்போஸ்தலன் கொடுக்கும்போது යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ රාත්‍රී භෝජනය දෙන அந்த විට கம்யூனியனிலே அவருடைய சரீரம் இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். ඒ රාත්‍රී භෝජනයේ තුල උන්වහන්සේගේ ශරීරය තිබෙනවා කියලා ඒගොල්ලෝ විශ්වාස அவர் அங்கதான் இருக்கிறார். උන්වහන්සේ එතන තමයි ඉන්නේ. அவருடைய ரத்தம் இது. ඒක උන්වහන්සේගේ රුධිරය. அப்படி என்று அவர்கள் நம்பினார்கள். එසේ කියලා ඔවුන් විශ්වාස කළා. ஆனால் வேதத்தின்படி නමුත් බයිබලයට இதை අනුව நினைவு கூறுவதற்காக தான் எடுக்கிறோம் මේක සිහිපත් කරන පිණිසයි ගන්නෙ. அப்படி என்று சொல்லி பேசினவர்களை එසේ කියලා ඒගොල්ලෝ කතා කරව අය 288 பேரை 258 දෙනෙක් 288 பேர் 258 දෙනෙක් ஜான் ராஜர்ஸ் என்று ஒருவர், ජෝන් රොජර්ස් කියනව කෙනෙක් ஜான் ஹூப்பர் என்றவர், ජෝන් රූපර් இப்படியா ஒரு කියනව பெரிய பட்டியலே என்னிடம் இருக்கிறது. මේ වගේ බොහෝ ලයිස්තුවක් තිබෙනවා මලං. அவர்கள் அவரது பேரையும் நெருப்பிலே போட்டு உயிரோடு எரித்தார்கள். ඒගොල්ලෝ සියලු දෙනාම ගින්නට දාලා පණ පිටින් පිච්චුවා. ஏன் அவர்கள் செத்தார்கள்? ඇයි ඒගොල්ලෝ මැරුණේ? இந்த சத்திய வசனத்திற்காக, මේ සත්‍යතාවයේ වචනය தங்களுடைய උදෙසා விசுவாசத்திற்காக, තමන්ගේ ඇදහිල්ල උදෙසා இந்த வசனத்தை விசுவாசித்தது நிமித்தம் தங்கள் உயிரை මේ கொடுத்தார்கள். වචනේ ඇදහුණු නිසා ඔවුන් තමන්ගේ ජීවනය இன்றைக்கு පණ எங்களில் எத்தனை பேர் நாங்கள் உயிரை கொடுப்போம்? අද අපි කී දෙනෙක්ද පණ දෙන්නේ? அதற்காக தான் அவர் இங்கே எழுதுகிறார். ඒ උදෙසා තමයි මෙතන நீங்கள் ලියන්නේ. தைரியமாய் போராட வேண்டும். ඔබ ධෛර්යවත් පුරබදන්නට ඕනේ. சிலர் இப்பொழுது சொல்லுகிறீர்கள், දැන් සමහර අය කියනවා දැන් இந்த சத்திய வசனத்துக்கு எங்க போராடுவோம்? இது எங்களுக்கே தெரியாது. මේ සත්‍යතාවයේ වචනයට අපි කොහේ පුරබදන්නද මේක අපිටම දන්නේ නැහැ. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வேதம் தெரியாது. අද කිතුණුවන්ට දේව වචනය දන්නේ இந்த නැහැ. இந்த இந்த மாதிரி புத்தகங்களை எடுத்து பிரசங்கங்களும் இன்றைக்கு இல்லை. මෙවැනි ආකාරයේ පොත් අරගෙන දේශනාවලුත් අද නැහැ. இன்றைக்கு இருக்கிற பிரசங்கங்கள் என்ன? අද තිබෙනා වූ දේශනාවල් මොනවාද? தாளாட்டுகளும் மற்றவர்களை ஆற்றுகிறதும் தேற்றுகிறதுமா இருக்கிறது. නැරවිලි ගී දේශනාවල් තමයි තියෙන්නේ අනිත් අය සනසන්නා වූ. எல்லாருக்கும் அதுதான் விருப்பம். සියලු දෙනාටම ඒක තමයි කැමති. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ඔබගේ දුක ප්‍රීතියට හැරෙයි. நானும் அதை பிரசங்கித்திருக்கிறேன். මමත් ඒක දේශනා ஆனாலும் කරනවා. அதை மட்டும் சிலர் பிரசங்கிக்கிறார்கள். නමුත් සමහර අය දේශනා කරනවා ඒක
நீங்கள் விழுந்து போவீர்கள். ඔබ වැටියයි. நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ඔබ ශුද්ධව සිටියේ. சாட்சியா இருக்க வேண்டும். සාක්ෂිමත්ව සිටියේ. இப்படி பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இன்றைக்கு இல்லை. එවැනි ආකාරයේ දේශනා කරන්නා අය අද නැහැ. விசுவாசிகளும் என்ன? எங்கேயாவது ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வைத்துதான் முழு வருஷமும் ஓடுகிறார்கள். කොහේ හරි එක පොරොන්දු වචනයක් තියලා තමයි මුළු වසර පුරාම දුවන්නේ. இந்த வேதத்தை தேடி படிப்பதில்லை. මේ වචනය මේ දේව වචනය බයිබලයේ සොයලා ඉගෙන இந்த ගන්න. யூதா இப்பொழுது எழுதுகிறான். யூத் මේසෙන් දැන් இந்த ලියනවා. வசனத்துக்காக, මේ වචනය இந்த උදෙසා விசுவாசத்திற்காக මේ ඇදහිල්ල நீங்கள் උදෙසා போராட வேண்டும். ඔබ පරමදාන්නට ඕනේ. புறஜாதிகளோடு அல்ல. අන්‍ය ජාතීන් සමග யாரோடு தெரியுமா? කා සමගද දාන්න. யாரோடு தெரியுமா? කා සමගද දාන්න. சபைக்குள்ளேயே, සභාව තුල கிறிஸ்தவத்துக்குள்ளேயே කිතුණු කම තුල இருக்கிற சிலரோடு. ඉන්නව அதை සමග உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ඒක ඔබට පෙන්වන්න කැමතියි. அதைத்தான் விசுவாச துரோகம் என்று நான் ஆரம்பத்திலே ඒක சொன்னேன். තමයි ඇදහිල්ලෙන් වැටී යෑමක් කියලා පටන් ගන්න விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணி விசுவாசத்தை விட்டு வழி தவறுகிறவர்களோடு நாம் போராட வேண்டும். ඇදහිල්ලෙන් වැටී යනා අය සමග අපි පරමදාන්නට. நாங்கள் அதை 4வது வசனத்திலே வாசிப்போம். ඒක 4වෙනි වචනේ අපි කියවනවා. 4வது வசனத்தை திருப்பி பார்ப்போம். 4වෙනි වගන්තිය නැවත බලමු අපි. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. මක්නිසාද පුරාණ කාලයේදී මේ දඬුවමට නියම කොට තැබුවා වූද අබක්තික වූද අපගේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව සල්ලාලකමට හරවා ගන්නා වූද අපගේ එකම අධිපති වූ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව එපා කරන්නා වූද මනුෂ්‍යයන් වගේක් රහසින් ඇතුල් වී සිටිති. இந்த ஜனங்கள் யார்? මේ මනුෂ්‍යයන් කවුද? தேவனை அறியாதவர்கள் அல்ல. දෙවියන් වහන්සේ නොදන්නා අය அவர்கள் නෙවෙයි. ஏற்கனவே தேவனை அறிந்தவர்கள் தான். ඉස්සෙල්ලම දෙවියන් වහන්සේ දැනගත්තා අය තමයි. ஆனாலும் தேவனுடைய கிருபையை නමුත් දෙවියන් වහන්සේගේ කරුණාව காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள். සල්ලාලකමට හරවා ගන්නවා. அதனுடைய அர்த்தம் என்ன? ඒකේ අර්ථය කුමක්ද? நீங்கள் பாவம் செய்தால் ஆண்டவர் மன்னிப்பார். ඔබ පව් කළොත් දෙවියන් වහන්සේ කමක් அவர் දෙයි. கிருபை உள்ளவர். උන්වහන්සේ කරුණාවන්තයි. பாவத்தை கண்டித்து பேச மாட்டார்கள். පාපයට දාන තරවටු කළ කතා இப்பொழுது කරන්නේ නැහැ. நான் அந்த விசுவாச துரோகிகளாகியவர்களை குறித்த ஒரு பட்டியலை தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். මේ ඇදහිල්ලෙන් වැඩි යාම කෙරෙහි තිබෙන්නාම ඉන්නව මේක ලයිස්තුව ගැන තමයි මම ඔබට පෙන්නන්නේ. அவர்களுடைய குணாதிசயங்களை காட்டினால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ඒගොල්ලන්ගේ ගුණාංගයන් මම ඔබට පෙන්නුම් කරා නම් ඔබට තේරුම් ගන්න. இவர்களுடைய முதலாவது காரியம், මේගොල්ලන්ගේ පළවෙනි දේ இவர்கள் கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டி விடுவார்கள். මේගොල්ලන් කරුණාව සල්ලාලකමට විරුද්ධව ඒක හරව ගන්නවා. அதாவது சொல்லுவார்கள், ඒ කියන්නේ ஆண்டவர் கிருபை உள்ளவர். දෙවියන් වහන්සේ நீங்க කරුණාවන්තයි. பாவம் செய்தா பரவாயில்லை. පව් කළොත් அவர் කමක් கிருபை නැහැ. உள்ளவர். උන්වහන්සේ அவர் කරුණාවන්තයි. மன்னிக்கிறவர். උන්වහන්සේ කමාව දෙන්න අපතන அவர் நம்ம பலவீனம் என்று அவருக்கு தெரியும். අපි දුර්වලයි කියලා උන්වහන්සේට දන්නවා. இப்படியாக சொல்லி මෙලෙස කියලා ஜனங்களை திருத்த மாட்டார்கள். ජනතාව හරි ගස්සන්නේ. இன்றைக்கு அது ஊழியர்களா இருக்கலாம். ඒගොල්ලන්ගේ සේවකයන් වෙන්න இன்றைக்கு පුළුවන්. தேவனுடைய மனுஷர்களா இருக்கலாம். දෙවියන්වහන්සේගේ මිනිසයන් වෙන්නට පුළුවන්. எசேக்கியேல் புத்தகத்தை நாங்கள் திருப்பி பார்த்தால் එසේකියල් පොත අපි හරවලා 3வது அதிகாரத்திலே තුන්වෙනි පරිච්ඡේදයේ இவர்களை குறித்து எசேக்கியேலுக்கு தேவன் இப்படியாக சொல்லுகிறார். මේගොල්ලන්ට එසේකියල් ගැන මේ වගේ කියනවා. எசேக்கியேலுக்கு தேவன் இவர்களை குறித்து சொல்லுகிறார். එසේකියල්ට මේගොල්ලන් ගැන කියනවා දෙවියන් වහන්සේ. 17வது வசனத்தில இருந்து 17 වෙනි වගන්තියේ அது வேகமாய் கொஞ்சம் வாசிப்போம். අපි ඉක්මනින් කියවමු. ஒவ்வொரு வசனங்களாய் போவோம். එක එක වචන ලෙස மனுபுத்திரனே, அதாவது எசேக்கியேல் சொல்றார், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. මනුෂ්‍ය පුත්‍රය ඊශ්‍රායල් වංශයට නුඹ මුරකාරයෙකු කෙලෙමි. නුඹ මාගේ මුඛයෙන් වචනය අසා මාගේ නාමයෙන් ඔවුන්ට අවවාද කරපන්න. என்ன சொல்லுகிறார்? මොනවද කියන්නේ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தான் காவலாளனாக දෙවියන් வைத்தேன். වහන්සේ කියනවා මම ඔබ තමයි මුරකාරයෙකු ලෙස තැබුවේ. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு போதகர், ஒரு காவலாளர். සෑම සභාවකටම සෑම පාලකවරයෙක්ම මුරකරුවෙක්. ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் காவலாளிகளாய் இருப்பதில்லை. නමුත් ඒගොල්ලෝ මුරකරුවන් ලෙස ඉන්නේ නැහැ. ஜனங்கள் சபையிலே சேருவதற்காக ජනතාව සභාවට ஜனங்களுக்கு விருப்பமானதை சொல்லுகிறார்கள். ජනතාවට කැමති දේ කියනවා. உங்களுக்கு வாகனங்கள் கிடைக்கும், ඔබට වාහන உங்களுக்கு ලැබෙයි. நினைத்தது கிடைக்கும் ඔබ සිතූ දේ ලැබෙයි. என்று அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். ඒගොල්ලන් එහෙම කියලා බොරු කියනවා. 18வது வசனத்திலே இருந்து வாசிப்போம். 18 වෙනි වගන්තියේ ඉඳලා කියවමු. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் துன்மார்க்கனுக்கு நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால்
அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்தப்பழியோ உன் கையிலே கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். නුඹ විසින් නසින්නේහියයි මා විසින් නුඹ සැබවින් නසින්නේහියයි මා විසින් දුෂ්ටයාට කියන කල නුඹ ඔහුට අවවාද නොකරන්නේහි නම් දුෂ්ටයා ජීවත් වෙන පිණිස තමාගේ දුෂ්ට මාර්ගයෙන් හැරෙන ලෙස ඔහුට අවවාද කිරීමට ඔහුට කතා නොකරන්නේහි නම් දුෂ්ට වූ ඔහු තමාගේ අයිතිකමෙහි නසිනවා ඇත. ඒත් ඔහුගේ එල්ලේ නුඹ අතින් අය කරන්නෙමි. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியும் விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ என்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். නුඹ දුෂ්ටයාට අවවාද කළාම ඔහු තමාගේ දුෂ්ටකමෙන්ද තමාගේ දුෂ්ට මාර්ගයෙන්ද නොහැරෙන්නේ නම් ඔහු තමාගේ අයිතිකමෙහි නසිනවා ඇත. නුඹේ ප්‍රාණය ගලවා ගත්තේය. பாருங்கள், இந்த வசனங்களை எனக்கு எல்லாம் வாசிக்க நேரம் போதாது. நீங்க வீடுகளே மிகுதியான வசனங்களை 21 வரை வாசித்து பாருங்கள். 21 වෙනි වගන්තිය දක්වා ඔබ කියවලා බලන්න. ඉතුරු වචන කියවන්නට වෙලාවක් නැහැ. ஆண்டவர் சொல்லுகிறார், දේවනාසි நீ ஜனங்களை பாவம் செய்யாதபடி நீ எச்சரிக்க வேண்டும். ජනතාව පව් නොකරන පිණිස ඔබ තරවටු කළ යුතුයි. கிருபை கிருபை என்று சொல்ல முடியாது. කරුණාව කියලා நீ කියන්නේ. எச்சரிக்க வேண்டும். ඔබ අවවාද நீ எச்சரிக்காத பட்சத்திலே අවවාද නොකරන අවස්ථාවේදී அந்த இரத்தப்படி நான் உன் கையிலே கேட்பேன். ඒ ලේවල පළිය මම ඔබගෙන් අය நீ කරනවා. எச்சரித்தும் ඔබ අවවාද කරලා அவன் மனம் திரும்பாவிட்டாய், ඔහු පසුතැවිලි උනේ நீ නැත්නම් உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ඔබගේ ආත්මය ඔබ ගලවා கவனித்துக் ගන්න. கொள்ளுங்கள், ඔබ සමන් கவனித்துக் கொள்ளுங்கள். දෙන්න. ஆகவே நாங்கள் மறுபடி யூதாவுக்கு வரப்போகிறோம். නැවතත් අපි යුද්ධයට යනවා. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? මේගොල්ලෝ මොනවද කියන්නේ? ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவராகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இவர்கள் பக்க வழியை சபைக்குள்ளே வந்திருக்கிறார்கள். මක්නිසාද පුරාණ කාලයේදී මේ දඬුවමට නියම කොට තැබුවා වූද අභක්තික වූද අපගේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව සල්ලාලකමට හරවා ගන්නා වූද අපගේ එකම අධිපති වූ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව එපා කරන්නා වූද මනුෂ්‍යයන් වගේක් රහසින් ඇතුල් වී அப்படி என்றால் இவர்கள் வெளியே அல்ல, சபைக்குள்ளே தான் இருக்கிறார்கள். එසේනම් මේගොල්ලන් එළියේ නෙමෙයි සභාව තුලයි ඉන්නේ. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் இப்படியாக எழுதி இருக்கிறார். දේවනාසිගේ සේවකයෙක් මෙලෙස ලියනවා. அவர்கள் சபையை விட்டு வெளியே போக மாட்டார்கள், ඒගොල්ලන් සභාවෙන් එළියට යන්නේ சபைக்குள்ளே இருப்பார்கள். සභාව තුලම ඉන්නවා. ஆனாலும் அவர்களுடைய ஆதி பக்தி அவர்களுக்குள்ள இருக்காது. නමුත් ප්‍රථම භක්තිවන්තකම ඒගොල්ලන් තුල නැහැ. 6வது வசனத்திலே பார்க்கிறோம், 6 වෙනි වගන්තිය தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாதவர்கள், ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாதவர்கள் முள் பிரேமை. මුල් ප්‍රේමී ආරක්ෂා නොකර ගන්නවා. 12வது வசனத்திலே பார்த்தால் 12 වෙනි වගන්තිය බැලුවා. இவர்கள் யார் என்று கொஞ்சம் காட்டிக் கொடுக்கிறேன். ඔවුන් කවුද කියලා ටිකක් වෙන්නලා காட்டிக் දෙන්න. கொடுக்கிறேன், கவனித்துக் ටිකක් වෙන්නලා கொள்ளுங்கள். දෙන්න. இந்த பின்மாற்றம் அடைந்தவர்கள், මේගොල්ලන් පසුබට වුණා වූ අය. விசுவாசத்தை விட்டு தூரம் போனவர்கள். ඇදහිල්ලෙන් ඒගොල්ලන් දුරට ගියා වූ අය. 12வது வசனம், 12 වෙනි වගන්තිය. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்து உண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். මොවුනම් නුඹලා සමග මංගල්‍ය කෑම කන විට නුඹලාගේ ප්‍රේම මංගල්‍යවල නොපෙනී තිබෙන්නා වූ පර්වතයෝය. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். ඒගොල්ලන් මොනවද කරන්නේ? තමන්ව සගව ගන්නවා. இல்ல, தொடர்ந்து வாசிங்கள். 12வது வசனம், නුඹලා සමග මංගල්‍ය කෑම කන විට නුඹලාගේ ප්‍රේම මංගල්‍යවල නොපෙනී තිබෙන්නා වූ පර්වතයෝය. නිර්භීතව තමුන්ව පෝෂණය කරගන්න ඉඩේරුයි. தங்களை மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். තමන්ව පෝෂණය කරගන්නා වූ ඉඩේරුයි. அதாவது என்ன, எப்படிப்பட்ட மேய்ப்பர்கள்? ඒ කියන්නේ කුමන ආකාරයේ ඉඩේරුද? ஜனங்களை போஷிக்க மாட்டார், தங்களை போஷிக்கிறார்கள். ජනතාව පෝෂණය කරනවා වෙනුවට තමන්ව පෝෂණය කරගන්න. ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார் கொடுப்பார் என்று ஜனங்களுடைய பணத்தை வாரி எடுக்கிறவர்கள். ජනතාවට ස්වාමීන් වහන්සේ දෙනවා දෙයි කියලා ජනතාවගේ මුදල උරලා. அதிகமாய் தசமபாகம் கொடுத்தால் பொன்னாடை போர்த்தி அவருடைய காசை எல்லாம் சுரண்டி எடுக்கிறவர்கள். වැඩියෙන් දසෙන් කොටස් දුන්නා නම් ඒගොල්ලන්ට රන් වස්ත්‍ර පළදවලා පෙරවලා ඒගොල්ලන්ගේ වැඩියෙන් උරලා ගන්නවා. இதுதான் அவர்களுடைய நிலைமை. මේක තමයි ඒගොල්ලන්ගේ தත්ත්වය. இது வெளியே இருக்கிறவர்களை குறித்து சொல்லவில்லை, මේක එළියේ ඉන්න අය ගැන කිව්වේ නෑ. சபையில் இருக்கிறவர்களை குறித்து. සභාවේ ඉන්නව අය ගැන. இவர்கள் பக்க வழியாய் வந்தவர்கள், මේගොල්ලන් යම් මගකින් ආවා වූ අය. ஆதி அன்பை விட்டு விலகினவர்கள், ප්‍රථම ප්‍රේමයෙන් අයින් වුණා වූ අය. தாங்கள் பாவிகளாய் இருந்து கிருபையினால் ரட்சிக்கப்பட்டதை மறந்தவர்கள், තමන් පෞකාරයන් විඳලා කරුණාව නිසා ගැලවීම ලැබුව එක අමතක කරා වූ අය. விருந்துகளுக்கு வருவார்கள், ඒගොල්ලන් මංගල කෑම වලට එයි. ஆட்டி போடுவார்கள், පාටි වලට එයි. எல்லாருக்கும் சாப்பாடு සියලු கொடுப்பார்கள். දෙනාටම ආහාර දෙයි. ஆனால் ஒருவருடைய பாவத்தை கண்டிக்க නමුත් மாட்டார்கள். කිසිම කෙනෙකුගේ පාපය ඔවුන් දරවටු කරලා කියන්නේ නෑ. அப்படிதான் பாஸ்டர், එහෙම තමයි அப்படிதான் brother. ඒක තමයි බ්‍රදර්. அப்படிதான் எல்லாரும் நம்ம அப்படி பார்க்க இயலாது. කොහොමද අපි එහෙම බලන්න கொஞ்சம் தப்பு බෑනේ. பண்ணுவான் එහෙම වැරදි කරයි. அப்படின்னு சொல்லுகிறவர்கள், එහෙම කියලා කියන්නා අය. இவர்களை எல்லாருக்கும் பிடிக்கும். මේගොල්ලන් හැමෝටම
හැමෝටම කැමති. நான் அதை குறித்து பிறகு பேசுகிறேன். මම ඒ ගැන පස්සේ කතා කරනවා. இவர்கள் මේ අය காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். මේගොල්ලන් උලකින් ගහගෙන යන වතුර නැති බලාකුළු. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? யூதா சொல்லுகிறார், මේගොල්ලන්ට දුන්නා වූ නම මොකද්ද? தண்ணீரற்ற மேகம். වතුර නැති වැහි බලාකුළු. மேகம் வரும்போது மழை பெய்யும் போன்று பார்ப்போம், ஆனால் மழை இல்லை. ஏன்னா உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை. වතුර නැති බලාකුළු වෙන විට අපි හිතනවා වැස්ස වහි කියලා. නමුත් බලාකුළු අතරේ මොකක්ද? பார்த்தால் தேவ பக்தி போல இருப்பார்கள். බැලුවොත් දේව භක්තිය වගේ තිබෙනවා. உள்ளுக்கு ஆத்தும வாரம் இல்ல, ඇතුලේ ආත්ම உள்ளுக்கு බලයක් ஜெப නැහැ. ஆவி இல்ல, යාත්නා ආලේපයක් නැහැ. தேவ பயம் இல்ல, දේව බයක් නැහැ. உள்ளுக்கு கல்லறை. ඇතුලේ සෝන්ගේ இயேசு இதை சொல்லி இருக்கிறார். මේක යේසුස් වහන්සේ කියා තිබෙනවා. இவர்களை குறித்து இன்னும் ஒரு தொடர்ந்து சொல்லுகிறார், තවත් දිගටම කියනවා මේගොල්ලන්. இலை உதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்கள். ඵල නැත්තා වූ දෙවරක් මලා වූ මුලින් නුදුරන ලද්දා වූ ශරත් කාලයේ ගස්ය. என்ன எப்படிப்பட்டவர்களாம்? කොයි වගේ ආකාරය අයුද? இலைகள் எல்லாம் உதிர்ந்து කොළ වැටුණා වූ கனியற்று ඵල නැත්තා වූ இரண்டு தரம் செத்துட்டான். දෙවරක් මලා වූ. அவன் முந்தி ஏற்கனவே செத்தவனை தான் ஆண்டவர் உயிர்ப்பித்தார். ඉස්සර වෙනා එක්කෙනෙක් මැරුණා වූ එක්කෙනෙක් තමයි දෙවන ආසේ பாவத்திலே மரித்தவனை உயிர்ப்பித்தார். පාපේ මැරුණා වූ කෙනා இப்பொழுது இரண்டு தரம் செத்திருக்கிறான். දැන් දෙවතාවක් මැරිලා තියෙනවා. அவனை தூக்கி எடுத்தாலும் அவன் திரும்பி சாகிறான். ඒගොල්ලන් උස්සල ගත්තත් හරි නැවතත් මැරෙනවා. வேரற்று போன மரங்களாய் இருக்கிறார்கள். මුල් නැති ශරත් කාලයේ තිබෙනා වූ 13வது வசனம். 13 වෙනි වගන්තිය. 13வது வசனம். 13 වෙනි தங்கள் වගන්තිය. அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல்களாய் இருக்கிறார்கள். ඔව්හු ස්වකීය ලැජ්ජාව නැමැති පෙන දමන මුහුදේ රෞද්‍ර තරංගයෝය. கடலிலே பார்த்திருக்கிறீர்களா? මුහුදේ වැල්ල තිබෙනවද? குப்பையோடு கூட நுரை தள்ளி கொண்டு வரும். කුණු සමග පෙන පාවෙලා ඒකේ. அப்படி நுரை தள்ளுகிறவர்களாய் ඒ இருப்பார்கள். වගේ පෙන පාවෙලා ඉන්නවා. அலை போல பெரிய ஜெபிக்கிறவர்கள் போல இருப்பார்கள், ஒன்றும் இருக்காது. රොප්පුවට රැළ ගහන රෞද්‍ර තරංග වගේ ප්‍රයත්න කරන අය වගේ ඉන්නවා. මොකුත් නැහැ ඊට පස්සේ. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். මුලාව යන තාරකාවෝය. ஒரு காலத்திலே நட்சத்திரம் போல இருந்தார்கள். එක කාලයක දරුවක් ஒரு වගේ. காலத்திலே ஜெபித்தார்கள். එක කාලයක යාඥා ஒரு කළා. காலத்தில் ஊழியம் செய்தார்கள். එක කාලයක සේවය කළා. உண்மையாக இருந்தார்கள். සැබෑ සමක් ලෙස ஒரு සිටියා. காலத்திலே. එක කාලයක. ஆனாலும் இன்றைக்கு නමුත් අද தேவன் வைத்த இடத்திலே இருக்காமல் தங்கள் இஷ்டத்தின்படி ஓடுகிற நட்சத்திரங்கள். දෙවියන් වහන්සේ ලැබුවා වූ ස්ථානයේ ඉන්නේ නැතුව තමන්ගේ ඉතේ කැමැත්ත හැටියට දුවන්නා වූ තාරකාව. இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரூரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ඕට අන්ධකාරයේ කළුවරකම සදාකාලයටම තබා තිබේ. வாசிக்கும் போது எனக்கு பயம் வருகிறது. මේක කියවන විට මට බයක් ආවා. அருமையான தேவ பிள்ளையே, යහපත් දේව දරුවෙනි. சும்மா ஆறுதலான வசனங்களை கேட்டு இருந்து போதாது. නිකන් සැනසිලිදායක වචන අහලා ඉඳලා මදි. இந்த புத்தகத்தை தேவன் இந்த பைபிளுக்குள்ளே தான் வைத்திருக்கிறார். මේ පොතක් මේ බයිබලය ඇතුළේම තමයි දෙවියන් වහන්සේ තබා තිබෙන්නේ. ஆற்றுவார் தேற்றுவார் என்று சொன்ன அதே ஆண்டவர் தான் இந்த வசனங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். සනසයි නලවයි කියලා කිව්වා වූ මේ දෙවියන් වහන්සේම තමයි මේ වචනත් අපිට එළිදරව් இந்த කළේ. பின்மாற்றக்காரருடைய நிலைமையை பாருங்கள். මේ පසුබට වෙන්නා වූ පුද්ගලයාගේ තත්ත්වය வேகமா බලන්න. இன்னும் கொஞ்சம் காட்டி கொடுக்கிறேன். වේගෙන් තව ටිකක් පෙන්නන්න. நீங்கள் யாராவது அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் ඔබ කවුරුන් එවැනි ආකාරයේ තත්ත්වයක கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பும்படிக்காக உங்களை அழைக்கிறதை நான் உணர்த்துகிறேன். ස්වාමීන් වහන්සේ ඔබ අද දවසේ ප්‍රශ්නවිලි වෙන පිරිස කැඳවන එක මට හැඟෙනවා. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබ அவர் කැඳවනවා. உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். මාසි ඔබට තරවටු කරනවා. 16வது வசனம். 16 වෙනි වගන්තිය. இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள். ඔව්හු මැසිවිලි කියන්න ඕය. කොඳුරන්න ඕය. முறுமுறுக்கிறவர்கள். හැම වෙලාවෙම බැලුවොත් කොඳුරනවා. அது சரி வராது, இது சரி வராது, முறுமுறுப்பார்கள். මේක හරියන්නේ නැහැ, මේක හරියන්නේ නැහැ කියලා කොඳුරනවා. முறையிடுகிறவர்கள். මේගොල්ලන් කොඳුරන්නා වය. அதாவது வேறவர் குறை சொல்லுகிறார்கள். වෙන වෙන මැසිවිලි කියන්නා වය. அதாவது இது சரி வராது, මේක හරියන්නේ නැහැ. இந்த ப்ரோக்ராம் சரி வராது, මේ ප්‍රෝග්‍රෑම් එක හරියන්නේ නැහැ. பைபிள் ஸ்டடி ஒன்று செய்தால் அது சரி வராது. බයිබල් ස්ටඩි එකක් කළා ඒකත් හරියන්නේ නැහැ. ஜெபிப்போமா? යාත්නා அது කරමුද? சரி வராது. ඒක හරියන්නේ நாங்கள் නැහැ. வீடுகளில் ஜெபித்துக் கொள்கிறோம். අපි නිවෙස්වල යාත්නා කරනවා. தாங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். තමුන්ගේ තෘෂ්ණාවල් අනුව හැසිරෙන්න ඕන. தாங்கள் நினைத்தபடி வாழுகிறவர்கள். තමන් සිතූ ආකාරයේ ජීවත් වෙනවා. யாக்கோபு என்ன யூதா என்ன சொல்லுகிறார்? යූත් මොනවද කියන්නේ? நான் கிறிஸ்துவின் அடிமை. මම ක්‍රිස්තුස් වහන්සේගේ ஆனால் වහල්. இவர்கள் யார்? නමුත් මේගොල්ලන් කවුද? தங்களுடைய இச்சைகளின்படி தாங்கள் நினைத்தபடி வாழ விரும்புகிறவர்கள். තමන්ගේ තෘෂ්ණාවල් වලට අනුව තමන් සිතූ ආකාරයේ ජීවත් වෙන්න ඕන. தொடர்ந்து பாருங்கள், இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும். දිගටම බලන්න මේගොල්ලන්ගේ මුඛයේ කටින් වචන මහත් වූ උඩ වූ වචන කියයි. இருமாப்பான் பெருமையா பேசுவார்கள். උඩ වූ ලෙස කතා කරයි. அவங்க பேசுவாங்க, நாங்களும் தான் ஜெபிக்கிறோம். අපි තමයි යාත්‍රා அவர்கள் කරන්නේ. பேசுவதை பார்த்தால் ඒගොල්ලන් කතා කරන එක ஏதோ බැලුවා. தேவ பக்தி உள்ளவர்கள் போல இருக்கிறது. මදවල ඔක්කොට දේව භක්තිය ஆனா තිබෙනවා. உண்மை என்ன தெரியுமா? නමුත් සැබෑව விசுவாச துரோகிகள், ඇදහිල්ලේ මුලාව යෑමක්. விசுவாச துரோகிகள், ඇදහිල්ලේ මුලාව යෑමක්. விழுந்து போனவர்கள், වැටෙනවා අය. உள்ளுக்கு வல்லமை இல்ல. ඇතුලේ බලයක් නැහැ. அவர்களை அவர்களோடு பேசிவிட்டு ඒගොල්ලන් සමග කතා කරලා அவர்களுக்கு பின்னால்
பார்த்தால் தெரியும். ඒගොල්ලෝ සමග කතා කරලා ඒගොල්ලන්ගේ පිටිපස්සේ ගිහලා නිවසලා வீடுகளில் ஜெபம் இருக்காது. නිවසේ යාඥා ஒரு நேரம் படம், මුළු සම්පූර්ණ වෙලාව චිත්‍රපට. ஒரு நேரம் டிவி தான். මුළු වෙලාව ටීවී. ஜெபம் இருக்காது. යාඥාව නැහැ. உலக ஆசைகள், லோக ஆசைகள், வீணான பேச்சுக்கள், அனாவசிய கතාව, சாட்சி இருக்காது. சாட்சிய නැහැ. வீணான தொடர்புகள், වැරදි සම්බන්ධතාවය, வீணான காரியங்கள். වැරදි සම්බන්ධ இதுதான் அவர்களுடைய நிலைமை. මේක තමයි ඒගොල්ලෝ பண ஆசைகள். මුදල් ආශාව. ஆனா பெருமையா பேசுவார்கள். නමුත් උඩඟු ලෙස කතා කරයි. தொடர்ந்து දිගටම தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். ප්‍රයෝජනය සඳහා තමන්ගේ මනුෂ්‍යයන් තරතිරම් සලකයි. என்ன செய்கிறார்கள்? முகஸ்துதி. அதாவது මොනවද කියන්නේ? තරතිරම් සැලකීම. மனிதர்களிடம் உதவிகளை பெற்றுக்கொள்ள මනුෂ්‍යයන්ගෙන් උදව් ලබා ගන්න முகஸ்துதி செய்வார்கள். ඒගොල්ලන්ට තරතිරම් බලනවා. அதாவது என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த வசனத்துடைய அர்த்தம், මේ වචනේ අර්ථය நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க worship நல்லா අද இருந்தது. වර්ෂිප් එක ලස්සනයි. அவனுடைய நோக்கம் என்னது? එයාගේ ඇතුළේ තිබෙනා අර தற்பொழிவு சுய லாபம். තමන්ගේ ලාභය, තමන් උදෙසා ගන්නා වූ ලාභය. சிலர் உயர்த்துவார்கள். සමහර අය උත්සවයි. முன்னாடி ஒரு சகோதரன் எனக்கு ஒரு நாள் இங்க வந்தார். එක සහෝදරයෙක් මෙහෙ ආවා. அவர் இங்க இந்த சபையில இருக்கிறவர் அல்ல. මේ සභාවේ ඉන්න කෙනෙක් அவர் නෙවෙයි. வந்து சொன்னார், එයා ඇවිල්ලා කිව්වා பாஸ்டர், மற்ற பாஸ்டர்ஸ் மாதிரி இல்ல, අනිත් පාස්ටර්ස්ලා වගේ நீங்க නෙවෙයි. அப்படி நீங்க வந்து ஒரு மேலா பெரிய ஆள் ඔබ பாஸ்டர். ඇවිල්ලා ටිකක් ලොකු ඉහළින් ඉන්නා වූ කෙනෙක් இந்த ඔබ. பாஸ்டர்ஸ் கள்ளங்க. අනිත් පාස්ටර්ලා ඔක්කොම හොරු. நான் இங்க கூப்பிட்டேன். මම කතා කරා මේ. நான் சொன்னேன், மத்த பாஸ்டர்ஸ் கள்ளன் உனக்கு எப்படி தெரியும்? අනිත් පාස්ටර්ලා හොරු කියලා ඔබට කොහොමද දන්නේ කියලා. புகழ வேண்டாம். බොරුවට පස්සන්න එපා. அதிர்ச்சி அடைந்து போனார். විශ්මිත වුණා. அதிர்ச்சி அடைந்து එයා போனார். කැසිලා ගියා. கொஞ்ச நாளுக்குள்ளே ටික කාලෙ பின்மாற்றம் அடைந்து එයා පසුබට சிறையில වෙලා. இருந்தார். සිරගෙදර சிறையில இருந்தார். සිරගෙදර ඉන්න. அவருடைய புகழ்ச்சியை நான் எடுக்கவில்லை. එයාගේ පැසසුම මම බාරගත්තේ. ஏனென்றால் சிலர் வந்து முகஸ்துதி செய்வார்கள். සමහර අය ඇවිල්ලා ඒ මූණට ස්තුති කරනවා. அதாவது ඒ කියන්නේ ஊழியக்காரர்களும் அப்படிதான். සේවකයනුත් එහෙම தப்பு තමයි. சொல்லவே மாட்டார்கள். වැරද්ද කියලා ஏன்னா පෙන්නන්නේ. எல்லாருக்கும் அவங்கள விருப்பம். ඇයි නම් ඒගොල්ලන්ට හැමෝම அவன் தப்பு பண்றேன்னு தெரிஞ்சாலும் ඒගොල්ලෝ වැරදි කරනවා දැනගත්තා වුණත්. அது தப்ப சொன்னா பிறகு காணிக்க கிடைக்காது. ඇයි නම් ඒ වැරද්ද පැහැදිලි කළ දුන්නා පඬුර ලැබෙන්නේ அப்ப வசதி உள்ளவர் அதான் தராத்திரம் சிங்களத்துல சொல்லி. නැහැ. බලන්න ඒක තමයි තරාතිරම කියලා සිංහලෙන් තියෙන්නේ. அதாவது அவங்களை பார்த்து ඒගොල්ලන්ට இவனை බලලා உதவி செய்ய போயிருவானே, මෙයා උදව් அதனால කරනවා. கண்டுகொள்ளாம இருக்கிறது. ඒ නිසා මේක බලන්න නැතුව இதுதான் இவருடைய நிலைமை. මේක තමයි මේගොල්ලන්ගේ இந்த තත්ත්වය. பின்மாற்றக்காரருடைய நிலைமை මේ පසුබට වෙන්නා වූ කෙනාගේ තත්ත්වය. எத்தனை பயங்கரமா இருக்கிறது பாருங்க. කොච්චර භයානකව இதை තිබෙනවද பார்க்கும்போது எங்களுக்கு මේක நடுங்குகிறது. බලන විට අපිට වෙවුලනවා. இதே காரியத்தை தான் මේ දේම තමයි எபிரேயர் புத்தகத்திலே හේබ්‍රව පොතේ 5வது அதிகாரத்திலே 5 වෙනි පරිච්ඡේදයේ எழுத்தாளர் இப்படி எழுதுகிறார். කතුරුවරයා මෙහෙම ලියනවා. அதாவது இவர்கள் 6வது அதிகாரம், எபிரேயர் 6வது அதிகாரம் හේබ්‍රව 6 වෙනි පරිච්ඡේදයේ 4வது வசனத்தில் இருந்து, 4 වෙනி වගන්තියේ සිට ஒரு தரம் இவர்கள் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் මක්නිසාද වරක් ආලෝක කරනු ලැබුවා වූ ස්වර්ගීය දීමනාවේ රසය වින්දා වූ චුදාත්මයන්න් වහන්සේට පඟුකාරයන් වුණා වූ දෙවියන් වහන්සේගේ යහපත් වචනයේද මතු පැමිණෙන කාලයේ බලයද රසය බැලුවා වූ அதாவது தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். அடுத்த வசனத்தில் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையை அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். දෙවියන් වහන්සේගේ යහපත් වචනයේද මතු පැමිණෙන කාලයේ බලවලද රසය බැලුවා වූ තැනැත්තන් වැඩි ගිය කල්හි ඔවුන් නැවත පසුතැවිල්ලට පමුණුවන්නට නොපුළුවන. දෙවියන් මක්නිසාද ඔව්හු දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා තමුන්ටම දෙවනු කුරුසියේ යනගසා නින්දාවට පමුණුවති. இந்த அன்பை விட்டு தேவனை ருசி பார்த்தும் அதை விட்டு தூரமாய் போனவனை திரும்ப புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේ ළඟට සිටියා වූ ඒ මනුෂ්‍යයන් පසුතැවිලි වෙලා ගියා නම් නැවතත් ඒගොල්ලන් හරවන්නට බැරි දෙයක් කියලා දේව වචනේ සඳහන්. அவர்கள் ஜனங்களோட நல்லா பழகுவார்கள், ඒගොල්ලන් ජනතාව සමග හොඳට நல்ல ඇසුරු உதவி செய்வார்கள், හොඳට උදව් කරයි. பாட்டி போடுவார்கள். පාටි කරනවා. அது எங்களுடைய தவறுகளை சொல்ல மாட்டார். නමුත් අපේ වැරද්ද පෙන්වා දෙන්නේ. அதுதான் அவர்களுடைய அடையாளம். ඒක තමයි ඒගොල්ලන්ගේ ලක්ෂණ. இப்பொழுது நான் இதை அவர்களை குறித்து குறை சொல்வதற்காக நான் பேசவில்லை. ඒගොල්ලන් ගැන අඩු කියන්නට මම මේ කතා කරනවා. இதை நாம் அடையாளம் காண வேண்டும் என்று தான் யூதா சொல்லுகிறார். මේක අපි ලකුණු දකින්නට ඕනේ කියලා තමයි யூத் කියන්නේ. வேதத்தை ஜனங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். බයිබලය ගැන ජනතාවට හරියාකාරව ஜனங்களுக்கு வேதம் தெரியாவிட்டால் ජනතාවට බයිබලය දන්නේ නැත්නම් அவர்கள் பின்மாற்றம் அடைவார்கள். ඒගොල්ලන් පසුබට වෙලා යයි. அவர்கள் எந்த நேரம் ஆறுதலின் செய்திகளை கேட்டுக் கொண்டிருந்தால் ඒගොල්ලන් සෑම වෙලාවෙම සැනසීලේ වචන අසාගෙන හිටියා. திடீரென்று யோபை போல ஒரு பாடு வந்தால் ක්ෂණිකව යෝබ්ට වගේ පීඩාවල් ආවා. இவர்கள் தேவனை மறுதலித்து போவார்கள். මේගොල්ලන් දෙවියන් වහන්සේව ප්‍රතික්ෂේප இன்றைக்கு කරනවා. சபைகளுக்குள்ளே வேதம் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. අද සභාවල් වල දේව වචනේ කියලා දෙන්නේ. இன்றைக்கு ஜனங்கள் வேதத்தை படிப்பது
குறைவு. අද ජනතාව බයිබලය ඉගෙන ගන්න කාටුයි. ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து ஆறுதல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். මොනවාරි එක වචනයක් අරගෙන දීලා සැනසීම දෙමින් ඉන්නවා. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබ සමග அவர் உன்னை தேற்றுவார். උන්වහන්සේ ඔබ அவர் உன்னை ஆற்றுவார். උන්වහන්සේ ඔබ නලවයි. அப்படி என்றால் இதெல்லாம் பைபிள்ல இல்லையோ? එහෙමනම් මේ දේවල් බයිබලයේ නැද්ද? இப்படியாக இருக்கும்போது මෙසේ තිබෙන විට இதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? මේකට අපි මොනවද කරන්න? வாசிப்போம். කියවමු. 20ஆம் வசனத்திலே இருந்து 20 වෙනි වගන්තියේ සිට 20ஆம் வசனத்திலே இருந்து 20 වෙනි වගන්තියේ இந்த සිට அதிகாரத்தை මේ පරිච්ඡේදය நீங்கள் வீடுகளில் வாசித்து பாருங்கள். ඔබ නිවසේල කියවලා බලන්න. இன்னும் பல உதாரணங்களை இந்த யூதா கொடுக்கிறார். තවත් බොහෝ උදාහරණ මේ යුත්පතේ நான் දෙනවා. நேரம் இருந்தால் இன்னொரு முறை அதை எடுக்கிறேன். මම තවත් වෙලාව තිබුණොත් තව අවස්ථාවක මේක ගන්නවා. 6ஆம் வசனங்களிலிருந்து அதை பார்த்து வருகிறோம். 6 වෙනි වගන්තියේ සිට බලාගෙන යනවා. அதாவது தேவ தூதர் விழுந்து போன தேவ தூதர்களை குறித்து சொல்லுகிறார். වැටි ගියා වූ දේවදූතයන් ගැන සඳහන් වෙනවා. ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் அவர்கள் விழுந்து போனார்கள். ඒගොල්ලන්ගේ පෙර තිබුණා වූ ගෞරවය ආරක්ෂා කරගන්න නැතුව ඒගොල්ලන් වැටි ගියා. சோதோம் கொமோரா பட்டணங்களில் இருந்தவர்கள் සෝදොම් ගොමොරාවේ අපට සිටියා වූ අය அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள். ඔවුන් වෛශ්‍යාකම්කට බාර වුණා. அதனாலே ඒ නිසා தேவன் அவர்களை பாருங்க அந்த வசனத்தை வாசிப்போம். ඒ වචනේ කියවමු. அப்படியே 7ஆம் வசனம். 7 වෙනි වගන්තිය. அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். එසේ සොදොම සහ ගොමොරාවද ආවට නුවරවල්ද මොවුන් සේම දුමුම වේශ්‍යාකමට බාර වී අන්‍ය මාංශයේ පස්සේ ගොස් සදාකාල ගින්නේ දඬුවම විඳිමින් අවවාද ආදර්ශයක් කොට දක්වනු ලැබ සිටිති. அவர்களை தேவன் ஏன் வைத்திருக்கிறாராம்? தண்டனை கொடுத்து வைத்திருக்கிறார். ඇයි දෙවනාසේ ගොල්ලන් දඬුවම් කළ තබල තිබෙන්නේ? எங்களுக்கு திருஷ்டாந்தமாக අපිට ආදර්ශයක් ලෙස. நாங்கள் அதை கண்டு பயப்படும்படிக்காக අපි මේ දේවල් දැකලා බය වෙන්නට මිනිස. யூதா ஞாபகப்படுத்துகிறார். යුත් මේ දේවල් සිහිපත් யூதா කරනවා. சொல்லுகிறார், தூதர்கள் விழுந்து போனார்கள். දූතයන් වැටි ගියා. சோதோம் கொமோராவில் விபச்சாரம் செய்து அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். සොදොම් ගොමොරාවට නුවරවල වෛශ්‍යාකම් කළ ඒගොල්ලන් වැටි ගියා. இன்றைக்கு சபைகளில் இருக்கிற எத்தனை பேர் இன்னும் விபச்சாரத்திலே வாழுகிறார்கள்? අද සභාවේ ඉන්න බොහෝ අය තවත් වෛශ්‍යාකමේ ජීවත් இன்றைக்கு වෙනවා. எத்தனை ஊழியர்கள் விபச்சாரத்திலே வாழ்ந்து අද கொண்டிருக்கிறார்கள்? කොච්චරද සේවකයන් වෛශ්‍යාකමේ ජීවත් වෙනවා. ஒரு நாள் தவறினோம் விழுந்தோம் என்பது அல்ல, එක දවසක් වැරදි වුණා වැටුණා එහෙම කියලා නෙමෙයි. தொடர்ந்தும் சிலர் விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். දිගින් දිගටම සමහර අය වෛශ්‍යාකමේ ඉන්නවා. ஊழியர்கள் விபச்சாரத்திலே இருக்கிறார்கள். සේවකයන් වෛශ්‍යාකමේ ඉන්නවා. விசுவாசிகள் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், விபச்சாரத்திலே வாழுகிறார்கள். ඇදහිලිවන්තයන් අන්‍ය භාෂාව කතා කරනවා වෛශ්‍යාකමෙන් ජීවත් யூதா சொல்லுகிறார், යුත් කියනවා. இதை இவர்களுக்கு திருஷ்டாந்தமாக தான் தேவன் வைத்திருக்கிறார். ඒගොල්ලන්ට අවවාදයක් ලෙස තමයි මේගොල්ලන් තබා யாரும் நம்ப முடியாது. කාටවත් බේරෙන්න බැහැ. தேவனுடைய காரியங்கள் விளையாட்டு அல்ல. උන්වහන්සේගේ දේවල් සෙල්ලම් නෙවෙයි. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். උන්වහන්සේ ඉක්මනින් එන්නට යනවා. 15 වசனத்திலே பார்த்தால் 15 වෙනි වගන්තියේ ஆயிரமான தமது பரிசுத்தவான்களுடைய கூட கர்த்தர் மறுபடியும் வரப்போகிறார். දහස් ගණන් ශුද්ධවන්තයන් සමග ස්වාමීන් වහන්සේ නැවත அவர் வரும்போது நாங்கள் எப்படி இருப்போம்? උන්වහන්සේ එන විට අපි කෙසේද ඉන්නේ? எங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆராய்ந்து பார்க்க வருகிறார். අපගේ ජීවිතය විමසා බලන්නට கர்த்தருக்கு උන්වහන්සේ ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. 20ஆம் வசனம் நான் முடிக்க போகிறேன். 20 වෙනි වගන්තිය මම අවසන් කරන්නට යනවා. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி නමුත් ප්‍රේමවන්තේනි නුඹලා වනාහි නුඹලාගේ ඊතා ශුද්ධ ඇදහිල්ල පිට නුඹලාම ගොඩනගා ගනිමින් සුදාත්මයන් වහන්සේ තුල සිට යාඥා කරමින් நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අපි මොනවද කළ යුත්තේ? இந்த பரிசுத்த விசுவாசத்தின் மேல் நாம் கட்டப்பட வேண்டும். මේ ශුද්ධ වූ ඇදහිල්ල තුල අපි ගොඩනැගිය යුතුයි. வசனத்திலே கட்டப்பட. වචනය තුල ගොඩනැගිය යුතුයි. வசனத்தை படிங்க, වචනය ඉගෙන ගන්න. தேடி படிங்க. සොයලා ඉගෙන ගන්න. படிக்காவிட்டால் මේක ඉගෙන ගත්තේ නැත්නම් உறுதியா இருக்க முடியாது. ඔබට ස්ථිරව ඉන්නට බැහැ. இரண்டாவது பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. දෙවනුව සුදාත්මයන් වහන්සේ තුල ඔබ යාඥා ஆவியிலே කරන්න. நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ආත්මෙන් පිරීලා යාඥා කරන්න. 21 அவசரம். 21 தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය තුල ඔබ ආරක්ෂා කරගන්න. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். සදාකාල ජීවනයේ පිණිස අපගේ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දයාව බලා සිටින්න. அது மட்டுமல்ல, ඒ පමණක් නෙවෙයි. 22 அல்லாமல் 22 වෙනි වචනය. நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். තවද මාංශය කරන කොටගෙන කැලැල්ලු වස්ත්‍රයට පවා දේශ කරමින් අනුමානයේ සිටින සමහරුන්ට දයාව පෙන්වා පල්ලා. සමහරෙකුන් ගින්නෙන් ඇදලා ගලවා පල්ලා. බයින් යුක්තව සමහරුන්ට දයාව පෙන්වා. என்ன செய்ய சொல்லுகிறார்? இந்த மாதிரி நீங்கள் வசனத்திலே கட்டப்பட்டு මෙවැනි ආකාරයක වචන ஆவியிலே ஜெபித்து ආත්මයෙන් தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு
ආරක්ෂා කරගෙන கூடுமானால் පුළුවන් තරමින් அக்கினியிலே பிடிபட்டிருக்கிறாங்களே அவர்களை விடுதலையாக කින්නට ආසවිති වෙන්නා වූ අය ඒගොල්ලන්ව නිදහස් කරගන්න. ஆகிலும் නමුත් அவருடைய வஸ்திரங்கள் கரைப்பட்டு போக விடாதிருங்க. ඒගොල්ලන්ගේ වස්ත්‍ර කැළල් වෙන්න දෙන්නට එපා. சரியா வசனம் தெரியாமல் හරියාකාර වචනේ දන්නේ. இவர்களை தூக்கி எடுக்க பார்த்தார். ඒගොල්ලන්ව උස්සල ගන්න බැහැ. அவர்களுடைய பாவம் எங்களுக்குள்ளே வந்துவிடும். ඒගොල්ලන්ගේ පාපය අප තුලට එයි. அவர்கள் நிமித்தம் நாங்களும் விழுவோம். ඒගොල්ලන් නිමිත්තෙන් අපිත් நான் වැටියයි. சிலர் விழுந்திருக்கிறதை கண்டிருக்கிறேன். සමහර අය වැටීන එක දකිනවා. அவர்கள் விழுந்து போவதற்கு காரணமே இல்லை. ඒගොල්ලන් වැටලා යන්න හේතුවක් சர்ச்சை விட்டு போவார்கள் காரணமே இல்லை. චර්ච් එකෙන් බැහැර වෙලා මොනවත් හේතුවක් නැහැ. யாரோ சண்டை பிடித்ததின் நிமித்தம் அவரோடு சேர்ந்து போவார்கள். කවුරුන්ව රණ්ඩු කරපු නිමිත්තෙන් ඒගොල්ලන් සමග அதை එකතු වෙලා கரைப்படாமல் காத்துக் கொள்ளுங்கள். ඒ නිසා තමයි කැලේ නොකැලෙල්ව බලා ගන්න. யூதா ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். යූත් එක අවවාදයක් දෙනවා. இந்த விசுவாசத்துக்காக මේ ඇදහිල්ල වෙනුවෙන් போராடுங்க. පොරබදින්න. போராடுங்க. පොරබදින්න. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது මේ කිතුණු ජීවිතය ஒரு කියන්නේ போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. පොරබදීමෙන් යුක්ත இன்றைக்கு கர்த்தர் ජීවිතය. உங்களை அழைக்கிறார். අද ස්වාමීන් වහන්සේ ඔබ இந்த කැඳවනවා. வார்த்தையை படிங்க. මේ වචනේ ඉගෙන ගන්න. நேரம் செலவிடுங்க. වෙලාව ගත කරන්න. ஒரு ஒரு பேர் கிறிஸ்தவனா இருக்க வேண்டாம். නාමික කිතුණුවෙක් ලෙස ඉන්නට එපා. இதை படிக்க ஆரம்பிங்க. මේක කියවන්න இது ඉගෙන ගන්න எங்களுக்கு බලන්න. ஒப்புவிக்கப்பட்ட ஒரு வசனம். මේක අපිට බාර දුන්නා වූ වචනය. இந்த வசனத்தை படிங்க. මේ වචනේ ඉගෙන இதன்படி ගන්න. வாழ ஆரம்பிங்க. මේ අනුව ජීවත් වෙන්න පටන් ගන්න. அப்பொழுது ඒ විට கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ள ස්වාමීන් வளரும். වහන්සේ ඔබ ආරක්ෂා කර ගන්නට බලන්න. அநேகரை சுற்றிலும் பொழுது போகலாம். බොහෝ අය අපාවට වැටී යන්නට පුළුවන්. அநேகரை சுற்றிலும் பொழுது போகலாம். බොහෝ අය වැටී යන්නට පුළුවන් අපි கர்த்தர் உங்களை අපිට. காத்துக்கொள்ள வேண்டும் என்றார். ඔබ ස්වාමීන් වහන්සේ ඔබ ආරක්ෂා කර ගන්නට ඕන. கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் ස්වාමීන් என்றார். වහන්සේ ඔබට ඔබ ආරක්ෂා කර ගන්නට ඕන. இந்த வசனத்தின் மீது கட்டப்படுங்க. මේ වචනය තුල ගොඩ නැගෙන්න. இந்த நாட்களில் வசனத்தை படிக்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? මේ වචනය ඉගෙන ගන්නට මේ කාලේ තීරණයක් தேடி ගන්න. படிக்க, සොයලා ඉගෙන அது ගන්න. கீழ்ப்படிய, ඒකට කීකරු වෙන්න. ஆவியில நிரம்பி ஜெபிக்க, ආත්මෙන් පිළිලා යාඥා කරන්න. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? අද ඒක තීරණයක් ගන්නවද? யாராவது பின்மாற்றம் அடைந்திருந்தால், කවුරුන් පසුකට වෙලා ඉන්නවනම්, பாவத்தின் வழியிலே போய் கொண்டிருந்தால், පාපේ මාර්ගයේ යමින් ඉන්නවනම්, கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබට අවවාද இந்த நாளிலே කරනවා. கர்த்தர் இன்னும் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். අද දවසේදී යම් අවස්ථාවක් ස්වාමීන් වහන්සේ දෙනවා. அவர் அண்டையிலே சேருங்க. උන්වහන්සේ ළඟට එකතු වෙන්න. அவர் உங்களை அண்டையிலே சேருவார். උන්වහන්සේ ඔබ ළඟට එකතු நாங்கள் වෙන්න. கண்களை மூடி ஜெபிப்போம். අපි යාඥා කරමු දෙනෙත් වසා. கண்களை மூடி ஜெபிப்போம். දෙනෙත් වසා යාඥා. இன்றைக்கு ஒரு கடினமான செய்திதான். අද දැඩි වූ දේශනාවක්. ஆனால் கர்த்தர் எங்களை நேசிக்கிறார். නමුත් ස්වාමීන් වහන්සේ අපිට நான் இந்த ප්‍රේම. அதிகாரத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு நடுக்கம் வருகிறது. මේ පරිච්ඡේදය මම කියවන විට මට මේ இது විදිහට விளையாட்டல்ல. මේක සෙල්ලමක්. இது விளையாட்டல்ல. මේක සෙල්ලමක් இது නෙවෙයි. விளையாட்டல்ல. මේක සෙල්ලමක් නෙවෙයි. இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம்.